ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில 2-3 கமெண்ட்ஸ் வந்து வேறு ஒரு சேனல்ஸில் பார்த்தேன். ஸோ அது என்னங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். ஒரு 5-6 வருஷம் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டிருந்தாங்க. இவங்களாம் வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, வேலைக்கும் போகாமல் ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருக்கவங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய வேக்கன்சிஸுக்கு பல பேர் வந்து போராடுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க. பட் எவ்வளோ நாட்கள் கழித்து கிளியர் பண்ண போகிறீங்க, அண்ட் எவ்வளோ வருடங்கள் கழித்து கிளியர் பண்ண போகிறீங்க, அண்ட் அவ்வளோ வருஷம் கழித்து கிளியர் பண்ணுறது அதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து இருக்குது. இப்போ நான் அதை வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒர்த்தாங்கிறதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ வந்து நமக்கு வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இப்போ டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு 16 பேர் 11th 12th படிக்கும்போது நம்ம அப்போ என்ன பண்ணல, ஒழுங்காக வந்து மார்க் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கல. ஓகேவா? 10 வருஷம் கழிச்சு, ஓகேவா, நம்ம அப்போ வந்து ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம். 11th 12th படிக்கும்போது நல்லா படிக்கிற ஒரு மனநிலை இல்லாமல் இருந்திருக்கும், கெப்பாசிட்டி இருந்திருக்கும், படிக்க முடியும், பட் படிக்காமல் இருந்திருப்போம். ஓகேவா? 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதை வேண்டி நீங்கள் சீட்டு வந்து படிங்க அப்படின்னா கூட 27 வயசுக்கு அப்புறம் யாருமே டாக்டர் படிக்க போய் விருப்பப்பட போகிறது கிடையாது. ஓகேவா? திருப்பி நான் சொல்கிறேன், யூஜி முடிச்சு அதுக்கப்புறம் எம்டி படித்து அப்புறம் தானே நீங்கள் அடுத்து ஆக போகிறீங்க. ஸோ அடுத்து ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் ஒதுக்கணும் இல்லையா? 27 30 ஒதுக்கணும். ஸோ 17 27 நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க இல்லையா? 17 வயசில் நீங்கள் யூஜி ஒழுங்காக எம்பிபிஎஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒரு 5 வருஷம் யூஜி, அப்புறம் ஒரு 5 வருஷம் பிஜின்னு நினைக்கிறேன். 27 வயசில் நீங்கள் என்ன ஆகலாம், டாக்டர் ஆகலாம்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரஃபாக சொல்கிறேன், 27-28 வயசு வச்சுக்கோங்க. 28 வயசில் என்கிட்ட கொண்டு வந்து நான் திடீர்னு எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 27 37 நான் ஒதுக்கோனா ஒரு 10 வருஷம் எனக்கு சீட்டு ஃப்ரீ சீட்டே கொடுத்தாலும் நான் போய் படிப்பேனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 90-95% ஒரு 99% இல்லை 100% கூட யாருமே வந்து போகவே மாட்டாங்க. ரொம்ப ரேராக இருக்கவங்க தான் போவாங்க. ஏன்னா டைம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து வேல்யூபிள். ஓகேவா? இந்த 10 வருஷத்தை கழித்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கண்டிப்பாக வந்து கிடையாது. ஒரு விஷயத்தில் வந்து போயிட்டு போகுது, என்ன இப்போ லைஃப்பில் வேறு எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை கண்டிப்பாக என்ன வரும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஆக்சுவலி எண்ட் ரிசல்ட் வந்து மணி அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோகிராஃபர் இன்றைக்கி எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணிட்டோ, இல்லை வந்து அவர் ப்ரொஃபஷ்னலாகவோ, இல்லை வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய இடமாவோ, இல்லை நல்ல பேராகவோ, சர்வீஸாகவோ சூப்பரான ஒரு இடத்துல இருக்கார். ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு லாயராக இருக்கட்டும், எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க, ஒரு டீச்சராக இருக்கட்டும், எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லையுமே எக்ஸ்பர்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு ஒரு பர்டிகுலர் வேலைக்காக ஒரு 7 வருஷம் 6 வருஷம்லாம் ஒதுக்குறதுங்கிறது வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா அதில் 2 விஷயம். ஒரு விஷயம், மேபி நீங்கள் தப்பான ரூட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போயிட்டுருக்கலாம். ஓகேவா? டெஃபினட்டாக தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடினமாக உழைச்சாலே கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வைஸ் தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒன்று வந்து இருக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அது. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட் வராமல் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்யூனாகவே இது வந்து அவ்வளோ தூரம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமுமே ஒரு 6-7 வருஷம்லாம் படிக்கிற அளவுக்கு வந்து ஒர்த்தாங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி மேலே ஒரு விமர்சனம் எழுதுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு யூத், அதாவது ஒரு இளைஞன் வந்து ஒரு 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் யூபிஎஸ்சி லிட்டரலாகவே ஒரு 5-7 வருஷம் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. அட்டம்ப்டே 6-7 அட்டம்ப்ட் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தான் எழுத முடியும் நான் கடைசியாக பார்த்த வரைக்கும். அப்போ எவ்வளோ வருஷம் அவன் படிச்சிருப்பான்? கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவன் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவனோட இயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. இதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அவன் படித்து வேஸ்ட் பண்ணுறான், கிளியர் பண்ணுறான், யூபிஎஸ்சிக்கு படிக்கிறான், சிஏக்கு படிக்கிறான், பேங்க்குக்கு படிக்கிறான், மிலிட்ரிக்கு படிக்கிறான், போலீஸுக்கு படிக்கலாம், எதுக்கு வேணால் படிச்சுட்டு போட்டோம். பட் 5-7 வருஷம் வந்து அவன் வந்து படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கான், எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஏதோ வந்து ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறது அப்படிங்கிறது அல்டிமேட்டு. பணம் சம்பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் கூட தாண்டி வேலை செய்யணும், அது மூலமாக பணம் ஏர்ன் பண்ணணும், சர்வைவல், அப்படி தான் வந்து லைஃப் இல்லையா? படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஆரம்பிக்கணும் வேலை செய்கிறது, சம்பாதிக்கிறது, சர்வைவல் அப்படின்னு சொல்லி. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுடைய இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி நம்ம ரூட் வந்து கரெக்டான ரூட் போகிறோமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து
மேக் பண்ணேன். இனிமேல் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக நம்ம வந்து போடுவோம். இதை வந்து நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறோம், யாரும் வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ பட் கண்டிப்பாக கிடையாது. பட் அதே சமயத்தில் உங்கள் இயர்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பட் அதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து மெடிசன் ஃபீல்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மலாம் பார்த்துருக்கோம், நீட்லாம் வந்து பல வருஷம் எழுதி யூஜி வந்து கிளியர் பண்ணவங்கள பார்த்துருக்கோம். ஒரு சில வருடங்கள் எழுதி யூஜி கிளியர் பண்ணவங்கள பார்த்துருக்கோம். ஐஏஎஸ்க்கு கிளியர் பண்ணி ஜெனினாவே சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேர் எடுத்திருப்பாங்க. அந்த பேர் வச்சு அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் சர்வீஸாக வந்து செய்கிறவங்க இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பேங்க்குன்னு நான் சொல்ல வரல, எதுலையா இருந்தாலும் ஒரு பேஷனேட்டோட ஒரு சர்வீஸாக எனக்கு வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல, எனக்கு வந்து பணம்ங்கிறது மோட்டிவ் கிடையாது, ஏதோ வேலை செய்யணுமேங்கிறதுக்காக நான் தெரியல, எனக்கு வந்து இதில் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் எடுத்துக்கோங்க. பட் அதுவுமே வெறும் படிச்சுக்கிட்டே நீங்கள் வேலை செய்யாமல் படிச்சுக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்கிறது வந்து யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து ஒரு இடத்துல நின்று அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல வருஷம் வந்து பேங்க் எக்ஸாம் படிப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுது அப்படின்னா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல மாதிரி பிரைவேட் பேங்க்குக்கு வேலைக்கு போய் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பிரைவேட் பேங்க்குக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க திருப்பி படிக்கணும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் உண்மையிலே இருந்துச்சுன்னா அவங்க படிக்கணும் இல்லை, ஆனால் அவங்க படிக்க மாட்டாங்க. ஓகேவா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு டைம் பாஸுங்கிறதையும் தாண்டி ஒரு எஸ்கேப் ரூட்டாக வந்து நமக்கு போயிடுது. வேலை செய்கிறதுக்கு பதிலாக படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஒட்டிடுது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதான் நம்ம வந்து சொல்ல வர்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா படிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல வயசாயிடுது, 26 27 ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு பிரைவேட் பேங்க்குக்கு போய் வேலைக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திருப்பி இந்த பேங்க் எக்ஸாம் படிக்கணும், ஆனால் அவன் படிக்க மாட்டான். ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு புரியுது இல்லையா நான் சொல்கிறது, வேலை செய்கிறதுக்கு பதிலாக அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு தப்பான அப்ரோச். இன்னும் ஒரு சில பேர் வந்து பணம் நிறையா வாங்கி பேங்க்கில் வேலையை வாங்கி தரேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வேலை வாங்கி தரேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறது. ஸோ அது வந்து அதை பற்றி எனக்கு எந்த கமெண்ட்டும் கிடையாது. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அது உண்மையா தப்பா பொய்யா அப்படிங்கிறலாம் தாண்டி அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவையில்லை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ வில் லீவ் இட் டு யுவர் பர்சனல் திங்ஸ். ஸோ நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது கீழே லிங்க் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். பை.